சின்ன பொண்ணு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? அம்சமா இருக்கு. இந்தா வாங்கிக்கோ. அக்கா இப்பதான் வயசு திரும்புது. அழகழகா செயினெல்லாம் போட்டு அழகு பார்த்துட்டு இருக்காரு. நீ எதுக்கடி அவங்கள பாக்குற? அவங்க எத்தனை நகை வேணாலும் எடுக்கட்டும், அத ஒரு நாளும் நான் போட போறதில்ல. சரிக்கா. அக்கா இது எல்லாத்தையும் பில் போட்டுருங்க. சரிங்க மேடம். போலாம். என்ன நன்றிங்கய்யா. வர இத பேக்ல வச்சுக்கோ. போலாமா? சண்முகம், சண்முகம். சொல்லு ஜெலகலி. கல்யாண பத்திரிகை யார் யாருக்கெல்லாம் வைக்கணும்னு பேர் எழுதிக்கிட்டு இருக்கேன். யார் பேரும் விட்டு போயிடக்கூடாதுல்ல, அதான். ஜெலகலி, ஏதோ பேச வந்துட்டு பேசாம இருக்க? அது ஒண்ணு இல்ல சண்முகம், நம்ம வாசகி ஜுவல்லரி திருஞானம் போன் பண்ணாரு. அண்ணன் கடைக்கு போச்சான். சின்ன சின்ன பழைய நகையெல்லாம் போட்டுட்டு புதுசா தோடு ஜிமிக்கின்னு வாங்கியிருக்கும் போல. பணமும் கம்மியா தான் கையில வச்சிருந்துதான். சில நகையை பார்த்துட்டு ரேட்டு கூட, கையில காசு இல்லைன்னு வேணான்னு சொல்லிருச்சான். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னாருப்பா. ஆனா இந்த சாமிதுரை பையன் இருக்கான்ல, அவன் ஏகப்பட்ட பணம் கையில வச்சிருந்தானாம்பா. நிறைய நகை எடுத்தானா. ஆனா 2 பேரும் தனித்தனியா வந்தாங்கன்னு சொன்னாருப்பா. ஒருவேளை அந்த நகை எனக்குன்னு எடுத்திருந்தா கூட நான் போடவே மாட்டேன்னு சொல்லிருச்சான்ப்பா அண்ணன். ஜெலகலி, அண்ணன் என்ன மாதிரி ரோஷக்காரி. அவளுக்கு பிடிவாத குணம் ஜாஸ்தி. பார்த்தே இல்ல செண்பகத்து மூஞ்சில் எப்படி காசை விட்டு எறிஞ்சான்னு. இவ பொண்ண டார்ச்சருக்கெல்லாம் வேறொரு பொண்ணா இருந்திருந்தா கல்யாணமே வேணாம் நினைச்சிருப்பா. ஆனா அவ அத்தனை கொடுமையை அனுபவிச்சிருக்கா. எதுக்காக? இந்த மாமன் ஒருத்தனுக்காக. தெரியும் சண்முகம், அண்ணத்துக்கு ஓ நிழல்ல இருந்தா போதும், உன்னை கவனிச்சுக்கணும், அது மட்டும்தான்ப்பா அவளுக்கு. எனக்கும் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா அண்ணன் அளவுக்கு யாருமே அக்கறையா இல்லையே ஜெலகலி. தினமும் போன் பண்ணி மாமா சாப்பிட்டீங்களா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாசத்தோட விசாரிச்சுட்டே இருப்பா ஜெலகலி. உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் ஜெலகலி. எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ நிம்மதியா இருப்பப்பா. பொதுவா நிம்மதிங்கிறது பொண்டாட்டியாலேயோ இல்ல பிள்ளைங்களாலேயோ வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ரெண்டுமே இல்லையே. ஏதோ என் சின்ன பையன் கார்த்திகால நான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கேன். நீ சொன்ன மாதிரி என்னைக்கு அண்ணன் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்குதோ அன்னைக்குதான் ஜெலகலி நான் முழுசா நிம்மதியா இருப்பேன். நீ கவலைப்படாம இரு சண்முகம். நீ நிம்மதியா இருந்தாதான் நானும் அண்ணமும் நிம்மதியா இருக்க முடியும். உன்னை விட்டா அண்ணத்துக்கும் எனக்கும் யாருப்பா இருக்கா? மனசு கொஞ்சம் லேசா வச்சுக்கப்பா. அக்கா ஜிமிக்கி போட்டுக்கோ, சூப்பரா இருக்கும். ஆமாடி, சூப்பரா இருக்கு. வளையல் போட்டுக்கோ. கை கொடு. கொடு. அடுத்து இப்போ நெக்லஸ். கா என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்க. எல்லா காலமும் எல்லா நேரமும் எல்லாரும் உன் கூட இருப்பாங்கன்னு நினைக்க கூடாதுடா. அம்மாவும் உன் கூட இருப்பேன்னு நீ நினைக்க முடியாதுல்ல. ஒரு நாள் நீ தனியா வாழ்ந்து பழகணும், புரிஞ்சுதா? ஆ
என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை மீனா. அக்கா, என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. ஆ சரி, சித்தியும் அப்பாவும் என்னெல்லாம் எடுத்தாங்கன்னு பாத்தியா? அவங்க நிறைய எடுத்தாங்கக்கா. ஆனா இதெல்லாம் எடுக்கிறதுக்கு பணம் ஏதுன்னு தான்க்கா தெரியல. எங்க இருந்து வந்திருக்கோம்? அந்த திருட்டு பையன் கொடுத்திருப்பான். வேற எங்க போவாங்க? சரி, அதையும் வாங்கிட்டாங்க. ஆனா நான் அதை போட மாட்டேன். அக்கா, நானுமே போட மாட்டேன்க்கா. அப்ப அந்த நகையை என்ன பண்ணுவாங்க? மாசம் ஒரு நகைன்னு அடகு வைக்க போறாங்க. நீ வேற. அப்பாக்கு அப்படியே மொத்தத்தையும் அடகு வச்சாதான் தூக்கமே வரும். உனக்கு தெரியுமா இன்னைக்கு நகையோட ரேட் என்னன்னு? எங்க அம்மாவோட நகை 100 பவுன் இருக்கும். என்ன ஆச்சு? அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல மீனா. உங்க அம்மா கிட்ட கொடுத்திருப்பாங்கன்னு பார்த்தா அங்கேயும் கொடுக்கல. நம்ம வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்படி ஒரு அப்பம் கிடைக்கிறதுக்கு. அக்கா, என்னது தான்க்கா பண்ணிருப்பாரு? அத வேற என்ன பண்ணிருப்பாரு? சிகரெட்டு, தண்ணி, எக்ஸ்ட்ரா எல்லாமே. 2 பொம்பளை புள்ள இருக்கிற நினைப்பெல்லாம் இன்னும் இல்லாம அப்படியே மைனர் மாதிரியே தெரியறாரு. அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நீயும் போயிட்டனா நான் என்னக்கா பண்ணுவேன்? இங்க பாரு, நீ யாருக்கும் பயப்படாத, தைரியமா இரு, யாரையுமே நம்பாத. படிப்பு தான் நம்மள காப்பாத்தும். படி, எவ்வளவு வேணாலும் நீ படி. அக்கா உன் கூட இருக்கேன். வேற ஒரு உலகத்துக்கு படிப்பு மட்டும்தான் கூட்டிட்டு போகும். சரிக்கா. அக்கா, இந்த நகெல்லாம்